ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன சொல்கிறீங்க? ரிஷப் பண்ணிட்டு சென்னை அன்னைக்கு வந்துட்டாரா? அது ஆமாங்க, கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு தான் சொல்லலாம். அவரை டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிருந்து தூக்கிட்டாங்க. அது எப்படி சொல்கிறது, அஃபிஷியலாக வெளியே வந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனால் இந்த நிலைமையில் ரிஷப் பண்ணிட்டு உண்மையாக வந்துட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு நிலைமையில் போய் இந்த பிரச்சனையை சிஎஸ்கே அணியின் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் பார்த்தீங்கன்னா பகீர்னு போட்டு உடைச்சிட்டாரு. ஆமாம், ரிஷப் பண்ணிட்டு சென்னைக்கு தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அவர் தான் சிஎஸ்கே அணியின் கோச்சாக ஒன்று கூட கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு வர மெகா ஆக்ஷனில் கண்டிப்பாக ரிஷப் பண்ணிட்டு நாங்கள் சென்னை அணிக்கு இழுத்துப்போம். அவர் ஒரு முக்கியமான ஒரு நல்ல பிளேயர். அது மட்டும் இல்லாமல் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், தோனிக்கு அடுத்தது ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தான் நாங்கள் தேடிட்டுருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஷப் பண்ட் ரொம்பவே சூட்டபுளாக இருப்பார். அது இல்லாமல் லெஃப்ட் ஹேண்டர் ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். சென்னை அணிக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் தான். அதுவும் மிடில் ஆர்டர் ஆடுறதுக்கு யாரும் இல்லை. அவர் வந்தார்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக எவ்வளோ ப்ரைஸ் போனாலும் நாங்கள் ரிஷப் பண்ட் எடுப்போம். கிட்டத்தட்ட நாங்கள் ரிஷப் பண்ணிட்டு எடுத்துட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்கிறது ரொம்பவே சரிச்சியாக போயிட்டுருக்குங்க. ஏன்னா ஒன்றும் ஐபிஎல் மெகா ஆக்ஷனே வரல, அதுக்குள்ளே எடுத்துகிட்டு தான் சொல்கிறாரு அப்படின்னு நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. பட் ட்ரேட் மூலமாக ரிஷப் பண்ட்டை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ரிஷப் பண்ட் சென்னைக்கு வந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், உண்மையாக நல்லா ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். அதனால் சென்னை அணிக்கு வந்துட்டார்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் என்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆகுனா, எவர் கேப்டன் பண்ணுவாரா இல்லை ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் பண்ணுவாரா, அதுதான் ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா டெல்லி அன்றைக்கி கேப்டன் ரிஷப் பண்ட் அவர் தான் நல்ல மேட்ச்சில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒன் டைம் பிளே ஆஃப்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா தோனிக்கு அடுத்து ஃபியூச்சர் அவர் தான் அடுத்த கேப்டன் சொல்லிட்டு அவரையும் நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ ருத்ராஜ் கேப்டனா இல்லை ரிஷப் பண்ட் கேப்டனா வந்தாங்கன்னா அதனால் ரொம்பவே போராட்டமாக இருக்கும். ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் தான் கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா தோனிக்கு அடுத்து ருத்ராஜ் தான் சொல்லிட்டு அப்போவே சிஎஸ்கே சிஇஓ எல்லாம் சொல்லிட்டாங்க. இதுக்குன்னு மாட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட்டு மாற்றினாங்கன்னா அது என்ன டீமோட டிசிஷன், அப்புறம் டீமு அவங்க உள்ள கோச்சோட டிசிஷன் தான் இருக்கும். என்னோட கெஸ் படி பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் தான் கண்டினியூ பண்ணுவார். பட் ஆனால் ரிஷப் பண்ட் வந்து இருக்கிறது உண்மையே சென்னை அன்னைக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க. ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், இந்தியன் விக்கெட். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டிங்கன்னா தோனி ரிட்டையர் ஆகிடுவார். இன்னும் அடுத்த வருஷமோ இல்லை இந்த வருஷமோ ரிட்டையர் ஆகிடுவார். அடுத்து விக்கெட் கீப்பிங்க்கு கேள்விக்குரியதாக இருந்துச்சு. ரிஷப் பண்ட் அதுவும் இந்தியன் பேட்ஸ்மேனாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த 4 பேர் ஃபாரின் பிளேயர்ஸு நீங்கள் எடுக்கணுன்னா முதல்ல விக்கெட் கீப்பரை மெயினாக எடுக்கணும். யாரும் இல்லைனா ஃபாரின் விக்கெட் கீப்பர்னால் கண்டிப்பாக விக்கெட் கீப்பர் தான் எடுக்கணும். அந்த ஆப்ஷன்லாம் இல்லாமல் ரிஷப் பண்ணிட்டு அதை ஃபுல்ஃபில் போட்டுவார். அதனால் ரிஷப் பண்ட் சென்னை அன்றைக்கி வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். நீங்கள் சொல்லுங்கள், ரிஷப் வந்து சென்னை அன்றைக்கி வந்து இருக்குது நல்லதா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.